இப்போ முத்துக்குமரனும் பவித்ராவும் கிச்சனில் அந்த ரவா லட்டு பங்கு வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு இது இவங்களுக்கு அன்ஷிதாக்குன்னு அப்படி ஒருத்தருக்கா எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டே சொல்லுங்க நான் இது நமக்கு நம்ம நீதி நேர்மை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முத்து ஒன்று எடுத்து வாயில் போட்டுட்டு பவித்ராக்கு ஒன்று வாயில் ஊட்டி விடுறாங்க. இப்போ பவித்ரா சொல்கிறாங்க நம்ம சரி 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம முடிஞ்சு நம்ம பேசாமல் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட வேண்டியதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி டெய்லி நிறைய ஃபன் கண்டென்ட் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வருது. அன்றைக்கி அவர் ஒரு கோழி குழம்பு கதை சொல்லிட்டு இருந்தார், இப்படி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் இது எதையுமே நான் பார்க்குறதில்ல நம்மளோட 1 hour எபிசோடில். எஸ்பெஷலி முந்தானத்து சத்யாவை பண்ண சம்பவம் சத்யா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சௌந்தர்யா கிட்டேயும் ரஞ்சித் சார்கிட்டையும் புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவன் நான் 60 நாள் சும்மா இருக்கேன்னு சொன்னான், லாய்க்கே இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னான், அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் சொல்கிறாரு. ஸோ ரொம்ப நீ எதுக்கு இருக்க அப்படின்லாம் ரொம்ப ஓவராக என்கிட்ட பேசினான், ரொம்ப மோசமாக பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு டெவலாக பிஹேவ் பண்ணான்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. உனக்கு கூச்சம் இல்லையா சொரணம் இல்லையா அப்படிலாம் கேட்டாருன்னு சொல்லிட்டு சத்யா புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி சத்யாவை மாரலாக இது பண்ண டெவில் முத்துக்குமரனோட அந்த சீக்வன்ஸ் அந்த கேமரா முன்னாடி இப்போ கை கூப்பி சொல்லுவார் இல்லையா, அது எதையுமே 1 hour எபிசோடில் காட்டலை. ஏன் இப்படி 1 hour எபிசோடில் முத்துவோட கண்டென்ட் அப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. வேறு யாரையாவது ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, என்ன ரீசன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ முத்துக்குமரனோட பேஜ் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். நான் சொல்கிறது மற்ற சீசன் வின்னர்ஸை எந்த வகையிலையும் குறைச்சி சொல்லலை. பட் இப்படி ரொம்ப அருமையாக தமிழ் பேசுகிறது, ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சில கண்டஸ்டன்ஸ் எப்பயாச்சும் தான் நமக்கு கிடைப்பாங்க. கிடைக்கும்போது ஏன் அவங்களோட கண்டென்ட்டை நமக்கு போட்டு காட்டாமல், இது தமிழ்நாட்டில் நடக்கிற பிக் பாஸ் தமிழ் 8 தானே, ஸோ அந்த ஒரு அருமையான பேச்செல்லாம் சில டைம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. அதை ஏன் போட்டு காட்ட மாட்டேங்கிறாங்க, எதுக்கு கட் பண்ணுறாங்க? அப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது முத்துக்குமரன் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பார். நிறைய டிஸ்கஷன்ஸில் நான் பார்த்துருக்கேன். பட் அவர் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறத ஹைலைட் பண்ணி எங்கேயுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ எதனால் விஜய் டெலிவிஷன் இப்படி முத்துவோட கண்டென்ட்டை டெலிபரேட்டாக கட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள்லாம் ஏதாவது சோஷியல் மீடியா ஹேண்டில் வச்சுருந்தீங்க இல்லை யாரோ இருந்திருக்காங்கன்னா எல்லாத்துலேயுமே போடுங்க, முத்துவோட கண்டென்ட் ஏன் போடலை அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விஜய் டெலிவிஷன் ப்ரமோஸ் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை எது வேணால் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் அவங்க போஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லைனா அது ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு அவங்க பண்ணுற அநீதி மாதிரி. முதல்ல எல்லாம் காமிச்சு ரொம்ப ஹைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க முத்து கண்டென்ட் ரொம்ப கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.